ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக லான்ச் பண்ண ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ராவல் பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கும். என்ன பஸ்ஸுன்னு சொல்லி ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து April 26ங்க. April 25 நம்ம தமிழ்நாடோட MSME மினிஸ்டர் திரு TM அன்பரசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒரு புது பஸ் சர்வீஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் வந்திருக்கும். ஸோ வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு பஸ்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பஸ்ஸில் ஏறி கண்டினியூ பண்ணுறேன். நான் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்காது, உடனே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 10 minutes தான் இங்கே நிற்கும்னு சொல்லி டிரைவர் நான் சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு பஸ்க்குள்ளே ஏறி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது தாங்க, பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, MAA1 கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. நேற்று தான் புதுசாக லான்ச் பண்ணாங்க. மொத்தம் ஏர்போர்ட்லேருந்து 2 புது சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பஸ்ஸில் ஏறி கண்டினியூ பண்ணும். ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா MAA1 ரூட் நம்பரில் போகுதுங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் ரன் ஆகும். ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாம்பாக்கத்தில் கிளம்பி வண்டலூர், தாம்பரத்துக்கு அப்புறம் குரோம்பேட், பல்லாவரம் வழியா ஏர்போர்ட் போகும் இந்த பஸ்ஸு. அதே மாதிரி இன்னொரு பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, MAA2 பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து அக்கறை வரைக்கும் போகிற பஸ்ஸு. ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி 200 feet ரோடு வழியாக துறப்பாக்கம் போய் துறப்பாக்கத்துலேருந்து சோழிங்கநல்லூர்லேருந்து அக்கறை வரைக்கும் போகும். அந்த MAA அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டோட கோட் MAAங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சென்னை சென்ட்ரலுக்கு MASன்னு வரும், எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா MSன்னு வரும். அந்த மாதிரி ஏர்போர்ட்டோட கோடுன்னு பார்த்தீங்கன்னா MAA. அதனால தான் இந்த பஸ்ஸுக்கு MAA1 MAA2ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்வீஸ்லையும், அதாவது MAA1 MAA2 2 பஸ் சர்வீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 9 பஸ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்னால ஃபிக்ஸ்டு டைமிங்ஸ் கிடையாது. ஸோ 2 to 3 days ஆன பிறகு ஃபிக்ஸ்டு டைமிங்ஸ் எல்லா ஷெட்யூலுமே வந்துடும் சொல்லி சொன்னாங்க கேட்டதுக்கு.
இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டட் டைமிங் இந்த MAA 1க்கு 60 மினிட்ஸும் MAA 2க்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸும் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிராஃபிக்கை பொறுத்து டைமிங் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். இந்த பஸ்ஸில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்டில் போய் சொல்கிறேன். குரோம்பேட் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இந்த MAA 2 அக்கறை போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இங்கே இந்த ஸ்பாட் வரைக்கும் வந்து இங்கேருந்து இந்த பிரிட்ஜ் வழியாக அப்படியே துறைப்பாக்கம் போயிடும். ஸோ நேராக கிளாம்பாக்கம் போகாது. இந்த பஸ் மட்டும் நேராக கிளாம்பாக்கம் போகும். அந்த பஸ் இப்படியே ரைட்டில் துறைப்பாக்கம் போய் அப்படியே சோழிங்கநல்லூர் போகும். ஸோ அந்த பஸ்ஸு விட்ட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா OMR ACR ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியும், இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளாம்பாக்கத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் விட்டுருக்காங்க. பல்லாவரம் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:25 ஆகுதுங்க. இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும்
29 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரைக்கும் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரீ பஸ்ஸஸும் ஏசி பஸ்ஸஸும் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வெளியே இறங்க போறீங்களா? உள்ள போகுது வண்டி. மெட்ரோ ஸ்டேஷன் சார். உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு அங்க போறீங்களா? போலாம். நான் சொன்ன அந்த அட்வான்டேஜ் தாங்க. மற்ற பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுருவாங்க. இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் உள்ளேயே கேட்டுக்கிட்டே போய் இறக்கி விடுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க, இல்லை மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துடுவாங்க. எந்த கேட்டு எந்த டெர்மினல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச் நம்ம ஃபுல்லாக நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எங்கே கேட்டாலுமே நிறுத்தி இறக்கி விட்டுறாங்க. இதாங்க அந்த MAA2 அக்கறை வரைக்கும் போகிற பஸ்ஸு. துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் வழியாக போகும். அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் MAA1, இது வந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு. MTC பஸ் பிக்கப் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டே வச்சுருக்காங்க. MAA1 சென்னை ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு சர்வீஸும், MAA2 சென்னை ஏர்போர்ட் டு அக்கரை வயா OMR எவ்ரி 30 மினிட்ஸ் ஒரு சர்வீஸும் இருக்குது. இப்போ தாங்க ஒரு பஸ்ஸு போச்சு. ஸோ நம்ம வந்த பஸ்ஸு போச்சு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் வருதுன்னு கூட்டம்லாம் வந்து ஏறுறாங்கங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அரைவல் கேட்டுக்கிட்ட தாங்க வந்து நிற்கிருக்காங்க. அந்த ஏர் ஹோப் ஆப்போசிட்லேயே நிற்கிது பஸ்ஸு. கீழே அரைவல் டிபார்ச்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இறக்கி விடுறாங்க. எங்கே கை போட்டாலுமே ஏற்றிக்கிறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எதுக்கு மெயினாக ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போய் எல்லோரும் ஏறாமல் அரைவல் கேட்லேருந்து வெளியில் வந்த உடனே பஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு
ரவுண்ட் த கிளாக் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரவுண்ட் த கிளாக்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுமே இந்த பஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எஸ்டிமேட்டட் டைம் 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த MAA 1க்கும் MAA 2க்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டிராஃபிக்கை பொறுத்து வேரி ஆகுங்க. ஸோ நம்ம டைமிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. அவங்களோட எஸ்டிமேட்டட் டைம் இதுதான். ஸோ ஒரு புது பஸ்ஸில் ஒரு ட்ராவல் vlog பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ நேற்று தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ உடனே வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். நான் வேறு ஜேர்னிக்கு வந்தேன். அந்த ஜேர்னி சொதப்புச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்துச்சு. ஸோ உடனே இந்த பஸ்ஸில் ஒரு ஜேர்னி பண்ணிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி vlog முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் ஒரு பெரிய சீரீஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். டடா.